வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான ஃபெப்ரவரி மந்த் ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெகுலராக நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ 12 ராசிகளில் நம்ம பார்க்க போகிற ராசி துலாம். ஸோ சுக்கிரனோட ராசி எப்படி ரிஷபம் வந்து அழகியல் தன்மை அழகுணர்ச்சி நிறையா இருக்குமோ அது குறையாமல் துலாமுக்கும் இருக்கும். பர்ஃப்யூம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற எல்லா அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலுமே அது ரொம்ப அழகாக இருக்கணும். ஒரு வீடாக இருந்தால் கூட நல்லா டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, குட்டி வீடாக இருந்தால் கூட அதை நீட்டாக வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு குணம்லாம் துலாமுக்கு வந்து எம்படடாகவே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அது நேச்சுரலாகவே ஒரு இன்பில்ட்டான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபெப்ரவரி எப்படி இருக்குது தெளிவாக பார்த்துடலாம். சரி, மந்த்தோட பிகினிங்லேயே ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது குருவுடைய வீடு, பரவாயில்ல, குரு 7ல் இருக்கிறாரு, ஓகே தான். அங்கேயே வந்து செவ்வாயும் கூட இருக்கிறாரு. ஸோ ஒரே ஒரு விஷயத்தில் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அது என்னென்னா வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். அது என்னங்க வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா, ஒரு நபரை நம்ம நேரில் சந்தித்து பேசுகிறோன்னா 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம், நம்மளோட கருத்தை பரிமாறிக்கிறோம், அது கம்யூனிகேஷன். வர்ச்சுவல் கம்யூனிகேஷன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது, ஒரு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம சேட் பண்ணுறது, வீடியோ காலில் பேசுகிறது, ஃபோன் காலில் பேசுகிறது, கான்ஃபரன்ஸ் கால், இல்லை உங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்ஸில் கூட நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் பேச்சு உங்கள் வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது வர்ச்சுவல் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய கிரகம். மந்த் பிகினிங்கில் ராசிநாதன் சுக்கிரனோட கன்ஜக்டாக இருக்கிறதுனால வர்ச்சுவல் கம்யூனிகேஷனால் சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் அந்த ஃபெப்ரவரி மந்தில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஒரு சின்ன விஷயந்தான். பட் அதில் கூட உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அதையும் நான் தெளிவாக உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். ஸோ குரு வந்து ரொம்ப பாசிட்டிவ், ராசி வந்து குரு பார்த்துட்ருக்கிறாரு, வேறு என்ன வேணும்? ரொம்ப நல்லா இருக்குது, துலாமுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. சரி, ஒவ்வொரு செக்டாராக இது வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து தொழில். 6ல் ராகு இல்லையா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் பண்ண பயமாக இருக்குது, பெரிய அமௌண்ட் போட்டால் என் பணம் போயிருமோன்னு பயமாக இருக்குது, நம்பி இறங்கலாமா, எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, டபுள் மைண்டடாக இருக்குன்னா யோசிச்சுட்டு இருந்தவங்க கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தைரியமாக ஒரு ஸ்டெப்பை நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கலாம். அதுக்கு காரணம் பிரம்மாண்ட கிரகம் ராகு, அந்த ஸ்தானாதிபதி குருவும் தன்னோட வீட்டுக்கு 2ல் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கனாலும் அதனுடைய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து சேர்ந்துடும். ஸோ 6ல் ராகு இருக்கிறது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான். ஆனால் நம்பக்கூடாது யாரையும், நீங்கள் இறங்கி செய்யணும். அடுத்தவங்களை நம்பி விடுறது வந்து தப்பு. என்னதான் இருந்தாலும் ராகு வந்து ஒரு மெலிஃபிக்கான பிளானட் இல்லையா, ஸோ அதோடைய ஒரு சாயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்க தான் செய்யும். அதை கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், யாரையும் முழுக்க நம்பி பண்ணாதீங்க. யாரையும் ஒருத்தரை நம்புறீங்கன்னாலுமே ஏன் நம்புறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஜிக்கலான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நம்புறது தப்பு இல்லை, கண்மூடித்தனமாக நம்புறது ரொம்ப தப்பு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தொழிலில் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சச் அ சக்ஸஸ்ஃபுல் மந்த்து தான் ஃபெப்ரவரி. உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்க, நாங்கள் தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வேலையில் இருக்கோம், ரொம்ப நாளாக ஜாப் சேஞ்ச் பண்ணணுன்னு ஆசை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம ஒர்க்கை பொறுத்த மட்டும் இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும், எப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. 10ஆம் தேதிக்கு அப்புறம் வளர்பிறை அமைப்புக்கு சந்திரன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி நீங்கள் வேறு புது வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னாலுமே 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது, நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியான வேலை கிடைக்க போகுது, அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் இந்த மாதத்தில் அந்த முதல் 10 நாள் மட்டும் புது முயற்சிகள் வேண்டாம். டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அதை பெருசாக கண்டுக்க வேண்டாம். கண்டுக்கலைன்னா நமக்கு கவலை இல்லை. ஸோ எதையுமே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோன்னு பார்க்காம அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. எது வேலையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மித்தபடி தொழில் வேலை அப்படிங்கிற 2மே நல்லா தான் இருக்குது. திருமணம் பண்ணலாமா, கல்யாண ஸ்தானம் எப்படி இருக்குது, 7ல் குரு, கேட்கவே வேண்டாம். துலாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய வருஷமே இந்த வருஷம் தான். ஸோ கண்டிப்பாக நல்ல அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வரணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க. இந்த வருஷம் இந்த 2024 பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் 7ல் உட்காந்து அந்த குருபலத்தோடு உங்கள் திருமணம் நடக்குங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதே மாதிரி சுய ஜாதகத்துலேயும் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது கேட்கவே வேண்டாம். ஸோ லைஃபோட உங்கள் ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த கல்யாணத்தை. அந்தளவுக்கு ஒரு நல்ல திருமணமாக வந்து அது அமையும்.
சரி நான் வந்து ஒரு எல்டர்லி பர்சன் துலாம் ராசியில் இருக்கேன், என்னோடய பசங்களுக்கு நான் வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன், எப்படி இருக்கும், ஃபிக்ஸ் ஆகுமா, என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா 5ல் சூரியன் சனி இப்போதைக்கு வேண்டாம். பொதுவாகவே உங்களுக்குமே உங்கள் குழந்தைங்களுக்குமே சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டெசிஷனில் பசங்க லைஃப்பில் நீங்கள் இப்போது இந்த ஒரு மாதம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் சூரியன் வந்து February 13க்கு மேலே மீனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாலுமே அந்த 5ஆம் இடத்துக்கு பெரிய சுபகிரகத்தோட பார்வையும் எதுவுமோ ஒன்றும் கிடையாது, அங்கே சனி மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் அதை வந்து சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அலைன்ஸ் தேடலாம், நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகும். சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது, 4ல் சூரியன் சனி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் ப்ராப்பர்ட்டிக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் சேயிங், இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் உங்களுடைய தொழிலாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே ஒரு இடம் வாங்குறேன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் மீறி பண்ணணுன்னா ரொம்ப மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். பெரிய பணம் கொடுத்து ஒரு இடத்த முடிக்கிறேங்கிற கதை மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். ஸோ இந்த மாதம் ப்ராப்பர்ட்டிக்கான மந்த்து கிடையாது. எனக்கு புரியுது, ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்றிருக்கேன், இந்த மந்த்தும் அதுக்கான வாய்ப்பு இல்லையா, எனக்கும் கொஞ்சம் மணி ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுதுன்னா நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஏன்னா துலாமுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமே அந்த ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறதே லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பெருசாக ட்ரிகர் ஆகலை. ஸோ கவலைப்படாதீங்க, கமிங் மந்த்ஸில் அதுக்கான லக் இருக்குது. நம்ம மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோம். ஸோ அதில் நான் உங்களை கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த மாதம், நல்லா இருக்க போகுது. 12th ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அதே மாதிரி 8th ஹவுஸ்லேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 8th ஹவுஸ் லார்டு வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இங்கே உள்ள இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கும் அங்கேயே கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான செக்டாரில் யாராவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான மந்த்து. சரி, நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எப்படி இருக்குது இந்த மந்த், நாட் வெரி ஃபேவரபிள், பரவாயில்ல, பட் அடுத்தடுத்து நல்ல மாதங்கள் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட்டை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டை வந்து ஏன்னா இந்த சைல்டு பர்த்துக்காக டாக்டர் கொடுக்க மெடிசின்ஸை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையை வந்து இந்த கிரகங்கள் கொடுக்கும். வேறு டாக்டரை மாற்றலாமா அப்படிங்கிற தாட்ஸ்லாம் இப்போ வரும், இப்போ வேணாம். சரியா, இருக்கிறதுலே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரெகுலராக டாக்டர் சொல்லக்கூடிய ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ண விடாமல் இந்த 5ஆம் அதிபதி தடுப்பார். நிறைய மன ரீதியான ஒரு இறுக்கம், டிப்ரெஷன் வரும், நமக்கு குழந்தை இல்லையேன்னு கிடைக்கும். கண்டிப்பாக கவலையே படாதீங்க. இந்த மாதம் அதுக்கான ப்ராப்தம் இல்லை. நெக்ஸ்ட் கமிங் மந்த்ஸில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, ஓகே. நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம், ரொம்ப நல்லா இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, செவ்வாயோடு சேர்ந்து நல்லா இருக்கிறாரு, 4ஆம் இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வரைக்கும் இல்லாத டேலண்ட்டை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய டைம். என்னால் படிக்க முடியும், ஆனால் நான் வேணும்னே படிக்காமல் தான் இருந்திருக்கேன், அது என்னாலே ரியலைஸ் பண்ண முடியுது, ஆனாலும் என்னை மாற்றிக்க முடியலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் துலாமில் இருந்தாங்க, பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இருக்கிறாங்க. பட் இந்த மந்த் அதை உடச்சி உங்களால் ஓரளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக உட்காந்து படிக்க முடியும். படித்து நீங்கள் நினைக்கிற ஸ்கோரை உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா, நீட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே துலாம்னு இல்லை, எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஸ்டேட் பிஎஸ்சி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக படிங்க. February 13க்கு மேலே அந்த விஷயம் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது தேவை. சரிங்க, எங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. எங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, 6ஆம் அதிபதி உச்சமாக போகிறார் இல்லையா, ஸோ ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, 6ஆம் அதிபதி குரு வந்து நல்லா இருக்கிறாரு, ஆனால் ராசியை பார்க்குறாரு. ஸோ என்ன தான் இருந்தாலும் 6ஆம் அதிபதி ராசியை பார்க்குறது வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. 6ஆம் இடம்ங்கிறது நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 6ஆம் அதிபதியான குரு வந்து ராசியை பார்க்கும்போது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை தான் அது குறிக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதிங்கிறது ஒரு வருட கிரகம் அப்படிங்கிறதுனால மாதம் அதில் பெருசாக சேஞ்சஸ் வந்துட போகிறதில்ல. என்டையராக இந்த இயர் ஃபுல்லுமே உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழ் உடம்பில் வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ ஓவராலாக துலாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட என்டையர் ஹாரோஸ்கோப்போட கம்ப்ளீட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா
கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைஃப் ஸ்டைல் ரெமெடி சொல்லுவேன். அதாவது காலையில் எழுந்துச்சி நீங்கள் குளிக்கிறது, சாப்பிட்றது மாதிரி அந்த வேலைகளோடு சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு ரெமெடியாக தான் இந்த ரெமெடி இருக்கும். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து என்னுடைய இந்த ரெமெடிஸ் கேட்டு செஞ்சு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்து அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே பெனிஃபிட்டை நீங்களும் அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் துலாம். இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மந்த்தாக அமைகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.